மதம் என்றால், ஜாதி என்றால் அந்த குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் தான் குரல் கொடுக்கணுங்கிறது என்னங்க இருக்கு? இதே வந்துட்டு ஒரு மசூதியிலயோ இல்ல சர்ச்சிலயோ இப்படி ஒரு பொணம் கிடைச்சுச்சு அப்படின்னா சும்மா விடுவாங்களா? சும்மா விடுவாங்களா? யாராச்சும் சும்மா விடுவாங்களா? இந்நேரத்துக்கு இந்து முன்னணி வந்து நின்னு இருக்காது, ஆர்எஸ்எஸ் வந்து நின்னு இருக்காது, பிஜேபி வந்து நின்னு இருக்காது. இதே ஒரு கோவில்ல அந்த கோவிலுக்கு சம்பந்தப்பட்டவர்களுடைய பேர் அடிபடுதுங்கிற ஒரே காரணத்திற்காக எல்லாருடைய வாயிலையும் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி இருக்கிறது எந்த விதத்துல நியாயங்கிறது தான் எனக்கு தெரியல. இல்லையா அண்ணாமலை அவர்கள்? ஒரே ஒரு கேள்வி இருக்கு. ஒரு கேள்வி இருக்கு. நீங்க அந்த பகுதியில வேலை பார்த்தவர் தானே? கிட்டத்தட்ட பல வருடமாக நடந்து வரும் நிலையில உங்களுக்கு அத கண்டுபிடிக்கிறதுக்கு கண் இல்ல, காது இல்ல? அப்ப என்னத்த நீங்களாம் ஐபிஎஸ் படிச்சு வேலை பார்த்தீங்க? இதுல நேர்மையா வேலை பார்த்தீங்கன்னு நெஞ்ச வேற தூக்கிக்கிறாங்க உங்களுடைய ஆட்கள் எல்லாம். எனக்கு அரசியல் முக்கியம் இல்ல. என்னோட கேள்வி நியாயமானது. நீங்கள் அந்த பகுதியில இருந்தீங்களா இல்லையா? கர்நாடகாவுல அந்த தேவஸ்தலத்துக்கு உட்பட்ட பகுதிக்கு நீங்க வேலை பார்த்தீங்களா இல்லையா? அந்த பகுதியில இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்திருக்கும் பட்சத்துல நீங்க பார்த்தீங்களா, பார்க்கலையா? இப்ப கேஸ் கொடுத்து நீங்க விசாரிக்கலன்னு நான் சொல்ல வரல. பட் ஒரு தப்பு நடக்கு, இத்தனை பேர் வந்துட்டு தொலைஞ்சு போயிருக்காங்க, இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு, இதை பத்தி எல்லாம் நீங்க எங்கேயும் வாய திறந்த மாதிரியும் தெரியல, எங்கேயும் பேசின மாதிரியும் தெரியல. பிறகு ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்க ரிசைன் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ஆடு மேய்ச்சிங்க. அதுக்கப்புறம் பிஜேபியில கூட்டு உங்களுக்கு முதன்மை